அன்பு உறவுகளே, இன்று என்னுடைய முதல் நாள் பதிவு. இன்னிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 டேஸ்க்கு எனர்ஜி பற்றி பேச போகிறேன், மிராக்கிள்ஸ் பற்றி பேச போகிறேன், யூனிவர்ஸ் பற்றி பேச போகிறேன். இந்த யூனிவர்ஸ் அப்படின்ற வேர்டு, மிராக்கிள்ன்ற வேர்டு, அஃபர்மேஷன், இந்த வேர்டெல்லாம் நீங்கள் உங்களோட எவ்ரிடே யூசேஜில் கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே யோர் பாடி வில் ஸ்டார்ட் டு க்ளோ. உங்களுடைய உடல் மிளறதுக்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா உள்ளம் அந்தளவுக்கு தூய்மையாகணும். நம்ம இந்த உள்ளத்தை தூய்மையாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா மேஜிக் நடக்கும். முதல் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் கூட இருக்கிறவங்க அமேசிங் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். என் நண்பன் எனக்காக நிற்கிறான் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் நிறைய பதிவுகள் பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில், உங்களை முதல் ஏமாத்துறதே கூட இருக்கிறவன் தான் அப்படின்னு சொல்கிறான். எங்கேயோ இருக்கிறான் அவன், எப்படி உங்கள் கூட இருக்கிறவங்களை முதல் ஏமாத்துவான்னு நினைக்கிறான். அது தவறு. உங்கள் கூட இருக்கிறாங்களே, உங்கள் கூட இருக்கிறவங்கள நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. முதல்ல உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு தோளோடு தோல் நிற்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைங்க. நீங்கள் நினைக்கிறது இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு தோளோட தோல் நில்லுங்க. நீங்கள் அவங்க தான் உங்களுக்கு தோல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் தோல் கொடுங்க போய் நண்பனுக்கு. டேய் நான் இருக்கிறேன்டா, வா சேர்ந்து பெரிய பெரிய விஷயங்களை வாழ்க்கையில் அடையலான்னு சொல்லுங்கள். இந்த முடியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அவன் முயற்சியே செஞ்சுருக்க மாட்டாங்க. முயற்சி செய்யாதவன் முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி நம்பலாம்? நம்பாதீங்க. உங்களை நம்புங்க, உங்கள் கூட இருக்கிற உறவுகளை நம்புங்க, உங்கள் நண்பனை நம்புங்க. இதெல்லாம் பழைய விஷயம். உங்கள் சொந்தக்காரன் உன்னை ஏமாற்ற தான் கூட இருப்பான், உங்கள் சொந்தக்காரன் தான் பொறாமப்படுவான். நீங்கள் ஏன் அப்படிப்பட்ட ஒரு சொந்தக்காரனா நீங்கள் இருக்கிறீங்க? அவங்க அப்படி இருக்கட்டும், ஆனால் நீங்கள் அப்படி இருக்காதீங்க. நீங்கள் நல்லது நினைங்க. நீங்கள் நல்லது நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க திரும்ப உங்களுக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதானே உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. அதானே சொல்லுவாங்க, வாட் யூ கிவ் இஸ் வாட் யூ ரிசீவ். ஸோ நல்லதே விதைப்போம், நல்லதே கொடுப்போம். நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் நம்ம தோலுக்கு தோல் கொடுத்து பக்க பலத்தோடு நின்று வாழ்க்கையில் எல்லாம் சேர்ந்து அப்படியே கொண்டாடுவோம். இந்த கொண்டாட்ட நிலை எப்போ வரும் அப்படின்னா, பிரபஞ்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் நம்ம வசிக்கிறோம் அப்படின்றத நம்புங்க. இறை ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றல் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீக்குவென்சியை கொடுக்குது, அலைன்மெண்ட்டை கொடுக்குது. அந்த ஃப்ரீக்குவென்சியில் நம்ம வைப்ரேட் பண்ணுறதுனால நம்ம ஒரு ஸ்டேஷனை ரீச் பண்ணுவோம். அது உங்களோட கோலாக இருக்கலாம், அது உங்களோட ஜாயாக இருக்கலாம். ஸோ எனிதிங் இட் மைட் பி. ஸோ சேர்ந்து கொண்டாடுவோம். அடுத்து 21 நாள் ஃபுல்லாக லவ் தான், ஃபுல்லாக பிரபஞ்சம் தான், மிராக்கிள் தான். அட்டகாசமான வார்த்தைகளை பயன்படுத்த கற்றுக்குங்க, பயன்படுத்துங்க. எந்த சூழ்நிலையும் உங்களுக்கான வெற்றிக்கான சூழ்நிலையாக தான் மாறும். வாழ்க வளமுடன். லவ் யூ.